ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பஹ்ரைன்லேருந்து பேசுகிறேன். எங்கேயும் வெளியில் போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறனால எதுவும் ஸ்நாக்ஸும் வாங்க போக முடியல. என் பையன் வந்து கேக் கேட்டான். ஸோ அதனால் மக் கேக் மாதிரி வீட்டிலேயே ரெடி பண்ணேன். வீட் ஃப்ளவர் வச்சு தான் ரெடி பண்ணேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். உங்கள் வீட் ஃப்ளவர் வேணும்னா ராகி ஃப்ளவர் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லை மைதா கூட வைக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வீட் ஃப்ளவர் வச்சு பண்ணேன். அந்த டேபிள் ஸ்பூன் மாதிரி இருக்கும்ல மெஷர்மெண்ட் ஸ்பூன், அதில் வந்து 1½ ஸ்பூன் வீட் ஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக அதில் 1 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை, அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அப்புறம் பால், தேவையான அளவு பால், அந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி வந்து கொக்கோ பவுடர், கொஞ்சமாக வெனிலா பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எசன்ஸாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பவுடர் இருந்தனால வெனிலா பவுட்ரு அந்த மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து டார்க் சாக்லேட் மேலே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடும். என் பையன் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னான். இந்த மாதிரி குழந்தைங்க கேட்டோன்னே ஏதாவது செஞ்சு கொடுக்கும்போது, ஹெல்த்தியாக கொடுக்கும்போது, அவங்க விரும்பி சாப்பிடும்போது அதை பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.